தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் வணங்காமன் தமிழர் தற்காப்புக்கலை பயிற்சி மையத்திலேருந்து சுரேஷ் தர்மலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, உருமி வாழை எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி செய்முறை அப்படிங்கிறத பற்றின காணொலி தான். ஏன்னா உருமி வாழைலாம் இன்றைய காலகட்டத்தில் எங்கேயுமே வெளியில் கிடைக்கிறதில்ல. நம்மளோட பயிற்சி மையத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நாமளும் பல இடங்களுக்கு அதை கேட்டோம். கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு தமிழரோட பழமையான ஒரு ஆயுதத்தையே நம்ம அதை உருவாக்கக்கூடாது நம்ம பயிற்சி மையத்துக்காக அப்படின்ட்டு நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக எதுவும் கூறு இல்லாமல் ஒரு விளையாட்டு நோக்கத்தில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உருமி வாழை நாமளே செய்முறையை செஞ்சோம். அதை பற்றின ஒரு காணொளி தான் இது, பாருங்கள். இதுவரைக்கும் இந்த உருமி வாழை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத காணொலியை பார்த்துருப்பீங்க. அந்த உருமி வாழை இறுதி கட்டத்தில் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இறுதி வடிவமாக அந்த உருமி வாழோட தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் மாணவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கறதுக்காக உருவாக்கியிருக்கிற உருமி வாள். பண்டைய தமிழர் தற்காப்புகளோட ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உருமி வாள், இல்லைனா சுருள் வாளுங்கிறது. இதோட தோற்றத்தை பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணங்காமன் சிலம்பம்ங்கிற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.